இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெஸ்ட் லேம்ப் வச்சு எப்படி ஃபேன் கெப்பாசிட்டரை நம்ம செக் பண்ணலாம், ஒர்க்கிங்காக நாட் ஒர்க்கிங்காங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத இப்போ பார்க்கலாம். கெப்பாசிட்டருக்குன்னு செக் பண்ணுறதுக்குன்னு தனியாக மீட்டர் இருக்குது. ஆனால் நம்ம ஈஸியான வழிமுறையில் இதை வச்சு நம்ம நார்மலாக இப்போ ஒரு சர்வீஸ் பண்ண போகிறீங்க, இப்போ நீ வீட்டிலே இருக்குது, அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் லேம்ப் வச்சு ஈஸியாக செக் பண்ணலாம். இந்த டெஸ்ட் லேம்ப் எப்படி மேக் பண்ணுறங்கிற வீடியோ நம்ம சேனலுக்கு போய் பாருங்கள். சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியம், பார்த்துக்கோங்க. டெஸ்ட் லேம்பு கண்டிஷனை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 3 கெப்பாசிட்டரும் இன்ட்டு போட்டிருக்கிறது எல்லாமே அது வந்து ஃபால்ட்டான கெப்பாசிட்டரு, இது நல்லா இருக்க கெப்பாசிட்டரு. இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபால்ட்டான கெப்பாசிட்டரை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி 2 ஒயர்லையும் இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பல்பு பாருங்கள் எவ்வளோ எரியுதுன்னு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு கெப்பாசிட்டரும் எப்படி இருக்குன்னுங்கிறது. இப்போ 2வது கெப்பாசிட்டர் பார்க்கலாம். அதில் லைட்டாக இருந்துச்சு, இதில் சுத்தமாக எரியல. ஆனால் அந்த ஸ்பார்க் மட்டும் வரும், உங்களுக்கு தெரியும், பார்த்தா தெரியும். ஸ்பார்க் மட்டும் ஒயரில் டச் பண்ணும்போது வருது, ஆனால் லைட் எரியவே இல்லை. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சுத்தமாக டெத்தான கண்டிஷனு. சுத்தமாக இந்த மாதிரி இந்த லைட்டே எரியலை அப்படின்னா, அந்த மாதிரி லோவாக எரிஞ்சாவே உங்களுக்கு கெப்பாசிட்டர் போச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அதை லைன் கொடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி கெப்பாசிட்டர் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்த கெப்பாசிட்டர் பாருங்கள், இதுவும் சுத்தமாக ஸ்பார்க் வந்துச்சு, இதில் லைட்டாக கூட ஸ்பார்க் வர மாட்டேங்குது. இந்த கெப்பாசிட்டரும் சரியில்லை. இப்போ நல்லா இருக்க கெப்பாசிட்டர், ஆனால் நீங்கள் இதை ஷார்ட் பண்ணிங்கன்னா ஷார்ட்லாம் ஆகும், ஆனால் ஒர்க்கிங்கில் இருக்காது. மோட்டருக்கு இந்த இது ஏற்றது இல்லை. இப்போ அதில் இது ஒரு நல்லா இருக்க கெப்பாசிட்டரு. இதை நீங்கள் செக் பண்ணும்போது இந்த லைட்டோட பிரைட்னஸை நீங்கள் பார்க்கலாம். இது எவ்வளோ பிரைட்னஸ் அறியுது. இதுவே நல்லா இருக்க கெப்பாசிட்டர் பாருங்கள், இது ஒரிஜினலு, இன்னும் யூஸ் பண்ணாத கெப்பாசிட்டரு. இது பண்ணும்போது எவ்வளோ பிரைட்னஸாக இருக்குது பாருங்கள். இது ஒவ்வொரு அந்த எம்எஃப்டின்னு சொல்கிற அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இது 2 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டிங்கிறனால இவ்வளோ லோவாக எரியுது. இன்னும் 2.5 நம்ம சீலிங் ஃபேன்லாம் 2.5 மைக்ரோஃபாரட் இருக்கும். இன்னும் எஃபெக்ட் அதிகமானதெல்லாம் இருக்குது ரேஞ்சு. அதெல்லாம் போடும்போது உங்களுக்கு இந்த லேம்போட பவர் கூடும், நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஃபேனில் யூஸ் பண்ணக்கூடிய சீலிங் ஃபேனில் யூஸ் பண்ணக்கூடிய ரவுண்ட் கெப்பாசிட்டரு செக் பண்ணுறது பாருங்கள். எந்த கெப்பாசிட்டினாலும் சரி, ஏசி கெப்பாசிட்டரு இந்த வழிமுறையில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த லைட்டோட பிரைட்னஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், நீங்கள் இதுவும் நல்லா இருக்க கெப்பாசிட்டர், இன்னும் யூஸ் பண்ணாதது. அதாவது யூஸ் பண்ணாத கெப்பாசிட்டர் இந்த அளவு பிரைட்னஸ் எரியுது. அப்போ யூஸ் பண்ண கெப்பாசிட்டர் எந்த அளவுக்கு எரியும் அப்படிங்கிறது இந்த சின்ன கெப்பாசிட்டர். என்கிட்ட வந்து இந்த ரவுண்ட் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ண கெப்பாசிட்டர் இல்லை, அதனால் நான் உங்களுக்கு இதே காமிக்கிறேன். இதுக்கும் இந்த கெப்பாசிட்டருக்கும் அது பாருங்கள், அந்த பழுத்து கம்பி பழுத்தது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். லைட் ஆஃப் பண்ணால் தெரியும். இப்போ பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணுறேன். லைட் ஆஃப் பண்ணோன்னா பாருங்கள், அந்த பழுத்த கம்பி மட்டும் தான் தெரியுது. அதே இதை பாருங்கள், டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். இந்த ரவுண்ட் கெப்பாசிட்டியில் வேறு ஒரு நல்ல கெப்பாசிட்டி எடுக்கிறேன், யூஸ் பண்ணாதது. அதையும் பாருங்கள், இதுவும் பாருங்கள் எப்படி இதுன்னு பாருங்கள். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமானது, இதில் நம்ம டெஸ்ட் பண்ண வோல்டேஜ் அப்படியே உள்ளே இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, இல்லைனா உங்களுக்கே அது ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் ஒன்லி ஏசி கெப்பாசிட்டரை மட்டும் செக் பண்ணுங்கள். டிசி கெப்பாசிட்டரை செக் பண்ண முடியாது, சின்ன சின்ன கெப்பாசிட்டரை. இதை வச்சு நீங்கள் மோட்ரு, ஃபேனு, இந்த மாதிரி கிரைண்டரு, இந்த மாதிரி கெப்பாசிட்டரு ஹெவியாக உள்ளது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் டிசி கெப்பாசிட்டர்களை செக் பண்ணிடாதீங்க. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. நம்ம ரீஸ்டோரேஜ் வீடியோலாம் போடலான்னு இருக்கோம், அப்போலாம் உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்க முடியும். வேறு தகவல் இருந்துச்சுனாலும் கமெண்டில் கேளுங்க, நம்ம போட்டோம். அடுத்த ஒரு பயனுள்ள தகவலில் நம்ம சந்திக்கலாம்.